காலையில எழுந்தது ஒரு நியூஸ் பார்த்தேங்க. ரொம்ப அது பார்த்ததுலேருந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கேரளா நெடுமங்காடு பகுதியை சேர்ந்த அஸ்கர் அப்படின்றவன் ஒரு 1.5 வயசு குழந்தைய வந்து ரொம்ப கொடூரமா தாக்கி கொலை பண்ணியிருக்கான். அந்த பிரேத பரிசோதனை அந்த ரிப்போர்ட் எல்லாம் படிச்சு பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தைய இந்த சிகரெட் சிகரெட் பிடிச்ச அந்த இதால பயங்கரமா வந்து சூடு வச்சிருக்கான். அந்த குழந்தைக்கு வந்து உள்ளங்காலெல்லாம் ரொம்ப தீக்காயம் இருந்திருக்கு. இது கட்ட மாதிரியான பொருளெல்லாம் கொண்டு அடிச்சிருக்கான். ரொம்ப கொடுமையாலாம் தாக்கி அந்த குழந்தைய கொண்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து அந்த அஷ்கர் என்றவனுக்கு வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது அந்த குழந்தைக்கு. இவனோட முதல் மனைவியை ஆல்ரெடி இவன் கல்யாணம் ஆனவன். முதல் மனைவியை வந்து ரொம்ப இந்த வரதட்சணை டவுரி பிரச்சனையில வந்து பயங்கரமா தாக்கி அவங்களோட முதல் மனைவி வந்து இன்னுமுமே வந்து கேரளா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் நேம் தெரியல, அங்க வந்து இன்னுமுமே கோமால தான் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு. ரெண்டாவதா வந்து அகிலான்றவங்கள வந்து கூட லிவிங் டுகெதர்ல வந்து இருந்திருக்காங்க. இந்த அகிலான்றவங்களுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆயிட்டு இவங்க 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கும் போது வந்து அகில் அப்படின்ற ஒரு அவங்க கணவரோட பேரு அவர் வந்து சூசைட் பண்ணிட்டு அவர் இறந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கு அடுத்துதான் வந்து இவங்க 2 பேரும் ஒன்னா வளர்ந்துருக்காங்க. இந்த அகிலான்றவங்களோட குழந்தை தான் அந்த 1.5 வயசு குழந்தை. அந்த குழந்தையோட தான் இவங்க 3 பேரும் இருந்திருக்காங்க. அந்த குழந்தைய வந்து அகிலோட குடும்பத்தினர் வந்து எவ்வளவு ட்ரை பண்ணியிருக்காங்க குழந்தைய நாங்களே வச்சு வளர்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு. பட் அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கை கூடலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அம்மா கூடவே இருக்கிற மாதிரி தான் அந்த குழந்தை இருந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி அந்த குழந்தையோட கை வந்து 2 கையுமே வந்து முறிஞ்சிருக்கு. ஜஸ்ட் 1.5 வயசு குழந்தைங்க அது. அதுக்கு வந்து கை முறிஞ்சிட்டு அது எவ்வளவு துடிச்சிருக்கோம் பாவம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த போட்டோலாம் சோசியல் மீடியால நிறைய பாக்குறேன். அவ்வளோ 2 கையும் முறிஞ்சிட்டு அந்த சோசியல் மீடியால இருந்தது, நான் பார்த்தேன். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த குழந்தையோட கை முறிஞ்சு போன அந்த போட்டோலாம் பார்க்கும்போது அது என்னோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டு விடுறேன், பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. அந்த குழந்தையோட உடம்புல வந்து 51 இடத்துல வந்து காயங்கள் இருக்கு. அடிப்பட்ட காயம், ரத்தம் வந்த காயம், அந்த சூடு வச்ச காயங்கள் அவ்வளோ இருக்கு. அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து அவ்வளோ கொடுமையா தாக்கியிருக்காங்க அந்த குழந்தைய. இது அவங்க 2 பேருமே சேர்ந்து செஞ்சாங்களா இல்ல அவன் மட்டும்தான் சைக்கோ மாதிரி செஞ்சானான்றது இன்னும் தெரிய வரல. ஒரு 1.5 வயசு குழந்தைய இந்த அளவுக்கு கொடுமையா நடத்திருக்காங்கன்னா அப்ப அவங்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும்? இவங்கெல்லாம் உண்மையாவே ஒரு ஹியூமன் பீயிங் தானா? சைக்கோ தான், இதுங்கெல்லாம் சைக்கோ தான். உலகத்துல எவ்வளவு பேர் வந்து குழந்தை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம வீட்லயே இருப்பாங்க, நம்ம தெருவுல இருப்பாங்க, நம்ம ஊர் எவ்வளவு பேரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காத ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்து இப்போ வந்து ஊருக்கு 2ன்னு சொல்லிட்டு இருக்கு. அவ்வளவு பேர் குழந்தை இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சைக்கோங்களுக்கு தான் வந்து குழந்தைங்க பிறக்குது, ஈஸியா பிறக்குது. பிரியாணிக்கு ஆசைப்பட்டு குழந்தைங்களை கொல்றது, கள்ள காதலனுக்காக அவன் கூட ஜாலியா இருக்க முடியல, குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை கொல்றது. இந்த மாதிரி சைக்கோங்களுக்கெல்லாம் ஏன் தான் குழந்தை பிறக்குறதுன்னே தெரியல. குழந்தை இல்லாம கஷ்டப்படுறவங்களாம் பல கோடி பேர் இருக்காங்க இப்போ வரைக்கும் கூட. என்ன டிராமா பண்ணிருக்கான்னா, அந்த குழந்தை வந்து மயக்கம் போட்டு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற சாட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு போயிருக்கான். அப்போ வந்து ஆல்ரெடி வந்து குழந்தை இறந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எப்படி ஆச்சுன்னா, இல்ல தெரியல, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாந்தி எடுத்து குழந்தை விழுந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கு. அவங்க அம்மா எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்காக போனாங்களோ அதுல இருந்து வந்து குழந்தை இப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் வந்து டிராமா பண்ணியிருக்கான் ஹாஸ்பிட்டல்ல. பட் வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இல்ல இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துலயே வந்து இவ்வளோ கொடூரமான தாக்குதலை வந்து அந்த குழந்தை மேல நடத்திருக்கான் அந்த சைக்கோ. அடிச்சு கொன்னுட்டு இருக்காங்க பாவம் அந்த குழந்தைய. இது கேரளாவை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து ரொம்ப உலுக்கிய ஒரு சம்பவம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. குழந்தை மேலலாம் எதுக்கு இவ்வளவு வன்மத்தை காட்டுறாங்கன்னே எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு குழந்தைய வச்சுக்க பிடிக்கலன்னா அந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர் ஃபேமிலி கிட்ட வந்து நீங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கலாம். அந்த ஒய்ஃபுக்குமே வந்து அந்த குழந்தையோட ஒரிஜினல் அம்மாவுக்கு கூட குழந்தைய வச்சுக்க பிடிக்கலன்னா தாராளமா அவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம். நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் சைக்கோத்தனமா பண்றீங்கன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த மலையாளம் எனக்கு தெரியாது, இல்லைன்னா நான் மலையாளத்திலேயே நல்லா கேட்டிருப்பேன் அவங்கள. அந்த பிஞ்சு உயிரை கொண்டு அதுல என்ன நீங்க சந்தோஷத்தை பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இல்லீகலா ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து வேற யாருக்கிட்டனா அடாப்ஷன் கொடுத்துருங்க. இல்ல அந்த குழந்தையோட ஒரிஜினல் ஃபேமிலி
அந்த ஃபாதரோட ஃபேமிலிஸ் பேக்ரவுண்டோ இல்லை மதரோட ஃபேமிலியில இருக்கிறவங்க அவங்க கிட்டயாச்சும் குழந்தைய ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க தாராளமா என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஒரு குழந்தைய கொல்றதுக்கு எப்படி உங்களுக்கு எல்லாம் மனசு வருது? தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்கு. இதுங்களெல்லாம் எந்த ஜென்மத்துல சேர்த்துக்கிறதுனே தெரியல. குழந்தைங்க மேல வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணா, செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணா அவங்க மேல வந்து போக்சோ சட்டத்துல அவங்களை அரெஸ்ட் பண்ணி சிவியரா வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து கொடூரமா தாக்கி சாகடிக்கிறவங்க மேலேயும் ஒரு பயங்கரமான நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஜென்மங்க சைக்கோங்கெல்லாம் கொஞ்சமாச்சு பயப்படுங்க, திருந்தாதுங்க. இதுங்கெல்லாம் பயப்படவாச்சு செய்யும்.